காதலில் தீபம் ஒன்று ம்? ஏற்றினாலே. ஹே, நீ என்ன ஏன் சீட்ல அதுவும் இந்த டைம்ல இறங்க. கவலைப்படுறவனுக்கு பாஸ் சீட்டா இருந்தானே எம்ப்ளாயி சீட்டா இருந்தானே உட்காருங்க. ஆ, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? நம்ம சின்சியரா லவ் பண்ற ஒரு பொண்ணு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிய வரப்போ ஒரு வழி இருக்கே. எதுக்கு சுவாமி இவ்ளோ ஜட்ஜ்மெண்டலா இருக்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பைக்ல போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுவியா? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஷியாமா. அவனுக்கு அவ்ளோ சீன்லாம் இல்ல சுவாமி. அவன் இல்ல மேடம், வேற? வேணு. அதான் ஸ்டார்டிங்ல உங்க கூட சேட் பண்ணானே அந்த லூசு பையன். ஓ, அந்த புள்ளி ராஜாவா? அப்போ நீ டவுட் பண்றது கரெக்ட் தான். அவளுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன் மேடம். அவள் சிரிக்கணுன்றதுக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஷாமை கலாச்சிருக்கேன். ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டப்ப அந்த பொண்ணுக்காக நான் தான் மேடம் வேலை செஞ்சேன். ஆனால் அவள் என்ன மறந்துட்டு அந்த பரதேசி கூட போயிட்டா. டார்க்காக இருந்த லைஃப்ல இப்போதான் ஒரு பொண்ணு வந்துச்சு. செட் ஆயிரும்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த நாய் வந்து வீட்டு போயிட்டான். இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மேடம். சின்சியராக இருக்கிறவன கண்ணுக்கே தெரியாது. அவ்வளோ ஏன் மேடம் இயற்கை படத்துல ஷாம் கூட அந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு. அவருக்கே அந்த நிலமெல்லாம் இந்த உலகம் எங்க மேடம் போதும். ஓகே, பிபி வந்து செத்துற கித்துற போற. ஆனா இதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அந்த நைட்டு ரூம்க்கும் வரல, ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப். அதனால சுவாதி கால் பண்ணேன், ஸ்வஸ்திக்கு எடுத்தாரு. சாரி சொல்லி கட் பண்ணிட்டேன். சுவாமி, நீ தப்பா நினைக்கலனா உன் புலம்பெல்லாம் ஷாம் கிட்ட வச்சுக்கிறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் கூட வரல மேடம், ஏதோ வேலை இருக்குன்னு ஊருக்கு போயிட்டான். அதனால தான் உங்ககிட்ட வந்து புலம்புறேன். போறியா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். இந்த உலகத்துல மனுஷன் புலம்புறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. உங்க ரூமை நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இரு, நீ அழுது முடிச்சிட்டு சொல்லு. ஒர்க் சம்பந்தமா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னே சொல்லிட்டு இருங்க. இதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற டேக். முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ட்ரீமெல்லாம் கண்டேன், கண்ணிலேயே ஆசிட் ஊத்திட்டா. சுவாமி வந்துட்டா. என்னாச்சு இவனுக்கு? கடவுளுக்கு கண்ணே இல்லை. என்ன மாதிரி பசங்களெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. சுவாமி ஹாய். இவனுக்கு என்ன பைத்தியமா? சுவாமி வேஸ்ட். இது வேலைக்காவாது. என்னாச்சு சுவாமி? எப்பயும் ரெட் புல் குடிச்ச மாதிரி எனர்ஜெட்டிக்கா சுத்திட்டு இருப்ப. இப்ப என்னன்னா டெங்கு ஜுரம் வந்த ஆயா மாதிரி டல்லா இருக்க. என்னாச்சு சொல்லு சுவாமி. இப்பனா நான் உனக்காக வேலை பார்க்கணும், அதானே? கவலைப்படாத, வந்து பண்ணி தரேன். ஓ, என்ன என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி நான் அவனோட வண்டியில போனேனே, அதனால தானே இதெல்லாம். அவன் என் ஃப்ரெண்டு சுவாதி. ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசக்கூடாது தான், பட் அவன் சரியான பிளே பாய். கேர்ஃபுல்லா இரு. அவன் என் அண்ணன் ஃப்ரெண்டு. அவனை கூட நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். நேற்று அண்ணாவால வர முடியல, அதான் அவர் வந்து பிக்கப் பண்ணாரு, அவ்வளவுதான். அண்ணா? அண்ணா அண்ணா அண்ணன் தான். தளபதி பாட்டு புதுசா வந்திருக்கு, நீ போய் அதில் கமெண்ட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். தள்ளு தள்ளு சரி, தள்ளு சரி. தள்ளு தள்ளு. முதல்ல இந்த விஷயத்த மேடம் கிட்ட சொல்லணும். மேடம், ஒரு குட் நியூஸ். என்ன, நீ பிரெக்னெண்டா இருக்கியா? எப்படி மேடம் பாசிபிள் அது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் கூட சிரிக்க கூடாதுல்ல நானு? சரி, என்னன்னு சொல்லு. சுவாதிக்கும் வேணுக்கும் நடுவுல கீதாஞ்சலி பந்தம் இல்ல மேடம், பாசமலர் பந்தம். இப்பதான் அவ சொன்னா, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு மேடம். ஓகே, கங்க்ராட்ஸ் சுவாமி. ஆக மொத்தம் உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரிதான். தேங்க்யூ மேடம். ஆமா, ஏதோ சொல்றேன் நீங்களே. நீ என்ன வேலை பார்த்துன்னு உனக்கு கூட தெரியாது. நீ பண்ண அந்த ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆகி என் டாடி உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மேபி அதுவும் ரெசிக்னேஷன் டெசிஷனை கூட மாத்தலாம். ஐ டோன்ட் நோ. ஒரு பக்கம் சுவாதி செட் ஆயிருவா, இப்ப ப்ரொமோஷன் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு உனக்கு. ஆஃபர் டெம்டிங்கா இருந்தாலும் இந்த ப்ரொமோஷனுக்கு நான் வர்த்தில்ல மேடம். மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? இந்த ப்ரொமோஷனை நம்ம ஷாம்க்கு தரீங்களா? ஏன்னா அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை விட மற்றவங்கள விட இந்த ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைச்சா கரெக்டாக இருக்கும். ப்ளீஸ் மேடம். சரி சுவாமி, நான் டாடி கிட்ட பேசுறேன். தேங்க்யூ மேடம், போயிட்டு வரேன். திரும்ப வராத. இப்ப நான் சொல்றத கேளு. இந்த வீக்கெண்ட் நான் ஸ்வஸ்திகை மீட் பண்ணலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்டா நீ கூட வரணும். வர்றதானே? வரமாட்டேன்னு சொன்னா என்ன? கண்டிப்பா வந்துடுறேன் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே. மைண்ட் வாய்ஸை கூட விட மாட்டாங்க. சுவாதி, நீங்க இங்க? அப்படியா? போ, உள்ளதா இருக்காங்க. கிரேட் எஸ்கேப்டா சாமி. மேடம், கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நடுவுல நான் இருந்தாகணுமா? இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும் சுவாமி. எனக்கு தெரியாது. நான் பேசும்போது நீ என் பக்கத்திலே இருக்கணும். சரி, இருக்கேன். ஓகே சொன்னா பத்தாது. ஒருவேளை அவன் பக்கம் இடம் இருந்தாலும் அங்க போக கூடாது. என் பக்கத்திலே தான் இருக்கணும். சரி, போக மாட்டேன். போக மாட்டேன் இல்ல. ஒருவேளை நானே போக சொன்னாலும் நீ போக கூடாது. ஓகேவா? சரி, பாத்துக்கலாம் வாங்க.
மேடம் இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் டேட்க்கு வந்தோமே, டேபிள் கூட அதே தான், புக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அதான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தோமே. அவர் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் காமனா இந்த காஃபி ஷாப் மட்டும்தான் இருக்கு. இந்த பிளேஸ்னா எனக்கு ரொம்ப ஓ, பிடிக்கும். அவர் எப்போ மேடம் வருவாரு? ஹலோ, தாரா எங்க இருக்க? நான் கேஃபேல தான் இருக்கேன். சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. மேடம் அவர் சொல்றத பார்த்தா டிராஃபிக்னு போய் சொல்லுவார்னு நினைக்கிறேன், பாருங்க. ஆஃபீஸ்ல பிடிஎஃப் படிக்க மாட்டேன், இங்க புக் படிக்கிறேன். படம் தான் பார்த்துட்டு இருந்தேன், படிக்க மாட்டேன். ஓ, ஹாய் தாரா. ஹாய். சாரி, கொஞ்சம் டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு. ஹாய் ப்ரோ, நான் தான், மறந்துட்டீங்களா? அதான் சுவாதி நினச்சி மெசேஜ் பண்ணப்ப கால் பண்ணி யாரா நீன்னு கேட்டிங்களே, நான் தான். ஹாய் ப்ரோ, ஐ எம் ஸ்வஸ்திக். திஸ் இஸ் சுவாதி. சி சுவாமி. நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை காலில் பேசியிருக்கிறதால இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க ஃபோன் பண்ணப்போ நான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசல. சாரி. டைரக்டா இன் பர்சன் பேசுறது தான் பெட்டரா ஃபீல் ஆச்சு. யா, இட்ஸ் நைஸ். ஸோ டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் உங்களை ஆஃபீஸில் பார்த்தேன். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சி போச்சு. மேடம் காஃபி ஆர்டர் பண்ணலாமா? அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அங்கே ஒருத்தன் வெயிட்ரு நம்ம ஏதோ ஓசியில் பேச வந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டு குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்மளான நீங்களே பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு காஃபி. 3 காஃபி. எனக்கு கேட்க மாட்டீங்களா? வாய் மூடு. எனக்கு சுகர் எக்ஸ்ட்ரா. இப்போ பேசிக்கோங்க. அதான் அங்கேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்க? சுவாமி, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? இருக்கேன். அதான் அன்றைக்கி ஒன்று ஆஃபீஸில் வச்சு பார்த்தேன்ல, உன்னோட அரகன்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பொண்ணாக இருந்துட்டு உன் ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாயீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ டோட்டலி லைக் இட் அபவுட் யூ. அதனால தான் அன்றைக்கே உன் அப்பாவுக்கு கால் பண்ணி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ பேசுங்க ஜாலியா. பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெகுலராக இங்கே தான் வருவீங்களா? சிச்சி இல்லை, நானும் மேடமும் ஒரு வாட்டி டேட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் வரல. வந்தோம்ல. தாரா, இவனை எங்கேயாவது பக்கத்தில் போக சொல்கிறியா? பேசுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. சுவாமி, ஆ கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரியா? மேடம் நீங்கள் தானே கூடவே இருக்க சொன்னீங்க, நான் இங்கே இருக்கேன். சுவாமி, நான் சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் அந்த பக்கம் போ மேடம் ப்ளீஸ். இதுக்கு எதுக்கு என்ன வலுக்கட்டையமாக இழுத்துட்டு வரணும்? வீட்லேயே இருந்திருப்பேன்ல. சே, மானம்லாம் போச்சு. இதுக்கப்புறம் மேடம் என்கிட்ட வந்து சுவாமி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லட்டும். இருக்கு. சாரி, இப்போ சொல்லுங்க. யா, தேங்க்ஸ் தாரா. ஆமாம், அவனை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த? நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். இல்லைனா இப்படி தான் இவனை மாதிரி தலை மேலே ஏறி உட்காருவானுங்க. பார்த்தல எப்படி சென்ஸே இல்லாமல் பிஹேவ் பண்ணான்னு. லோ கிளாஸ் பீப்புள் தான். அண்ட் தாரா, நீ உன் ஆஃபீஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் அப்பா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உன் பர்சனல் லைஃப்பும் கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஒரு பொண்ணாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஆள் உனக்கு சப்போர்ட் இல்லைன்னா உன் கம்பெனி க்ரோத் எப்போவும் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு நான் சூப்பர் ப்ரப்போசல் வச்சுருக்கேன். என் கம்பெனி ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்குது. இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் கம்பெனியும் என் கம்பெனியும் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். அதுக்கப்புறம் உன் கம்பெனியை என் கம்பெனி மாதிரி நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது என்னோட பொறுப்பு. என்ன சொல்கிறேன்? நான் இதை பர்சனல் மீட்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பிஸ்னஸ் மீட்னு இப்போ தான் புரியுது. எனக்கு என் கம்பெனி டாப் பொசிஷனில் இருக்கணும்னு இம்பார்ட்டன்ட் இல்லை. தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ராங்னு ப்ரூவ் பண்ணுறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என் கம்பெனியில் திறமையான ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே பாஸ் அண்ட் எம்ப்ளாயி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எந்த வித்தியாசமும் பார்க்காம ஒர்க் பண்ணுறோம். ஸோ என் கம்பெனி டாப் பொசிஷனுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, அதுவும் உன் சப்போர்ட் கண்டிப்பாக தேவையில்லை. அண்ட்
என்னோட அக்ரெசிவ் நேச்சர்னால நான் எம்ப்ளாயிஸை கண்ட்ரோல் பண்றதால தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இஃப் தட் இஸ் த கேஸ், உனக்கு இப்போ என்னை பிடிக்காம போகலாம். அண்ட் இன்ஃபேக்ட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது அப்போ நான் எவ்வளோ வேர்ஸ்டா பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. யூ ஆர் நாட் எக்ஸ்கியூஸ்ட். இப்போ அவனை எழுந்து போக சொன்னேன்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை என்ன சொன்ன? லோ கிளாஸா? கரெக்ட் தான். அவன் மணி விஷயத்துலையோ பேங்க் பேலன்ஸ் விஷயத்துலையோ லோ கிளாஸாக இருக்கலாம். பட் கேரக்டர் விஷயத்தில் ஹை கிளாஸ். அட்லீஸ்ட் ஒன்றை விட ஹை கிளாஸ். அண்ட் அவனை நான் எழுந்து போக சொன்னது ஓ முன்னாடி அவனை ஏதாவது சொல்லிடுவேன்னு இல்லை, அவன் முன்னாடி ஒன்னை ஏதாவது சொல்லிட போறேன்னு தான். யூ கேன் பெட்டர் லீவ் நவ். மைண்ட் யூர் வேர்ட்ஸ் தாரா. மைண்டில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் சொல்கிறேன். அவுட். ஷிட். ப்ரோ, பில்லுக்கு காசு யார் கொடுப்பாங்க? உங்கள் அப்பனா? போ. ஓ சாரி சுவாமி. என்ன என் கூட பேச மாட்டியா? சாரி சொல்றேன்ல, வேணும்னா தோப்புக்காரனை கூட போடுறேன். என்ன இப்ப என் கூட பேச மாட்டியா? கோவப்பட்டியா? நிஜமாவே கோவப்பட்டியா? இதுதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன வலுக்கட்டையமா வர வச்சு அவங்க முன்னாடி மாட்ட தட்டிங்களா? அட பரவாயில்ல சுவாமி, அப்பப்ப இப்படிதான் நடக்கும். நீ தானே சொல்வ எப்ப எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு. இதையும் அப்படி நினைச்சுக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இப்படி சொல்றீங்க எல்லாரும். இவ்வளவு சொல்லி உன் கோவம் குறையலையா? நான் வேணும் காலை விடட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல. காலில் விழுறேன்னு காலை வாரி விட்டீங்கன்னா அதான் சுவாமிங்கிறது. சரி, அவன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. சரி நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சுவாமி, அது இப்போ எனக்கு கல்யாணத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ டேடி சொன்னாருதான் இவனை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். மேடம், உங்க கல்யாணம்லாம் உங்க இஷ்டத்துக்கு நடக்கணும். அப்பா சொன்னார்லாம் எதுக்கு? சரி, இப்போ உடனே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல சுவாமி, நான் டேடிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஹோப் வச்சிருக்காரு நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்போ நான் சொன்னா டேடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருல்ல. மேடம், உங்க அப்பா ஹோப் வச்சிருக்கிறது நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு இல்ல, நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு. நீங்க கால் பண்ணுங்க, இல்ல நான் பண்ணட்டுமா? வேணாம், பண்றேன். பண்ணுங்க. ஓகே டேடி. சுவாமி, அப்பா ஓகே சொல்லிட்டாரு, எல்லாம் இஷ்டம்னு சொல்லிட்டாரு. சொன்னல மேடம், நீங்க ஹாப்பியா இருந்தாலே போதும். இதுக்காக யார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. சுவாமி. மேடம், நீ என்ன மேடம்னே கூப்பிடு, அதான் நல்லா இருக்கு. சரி மேடம். மேடம், நம்ம காரங்க விட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல சுவாமி, கொஞ்சம் தூரத்துல அங்க புளிப்பு மிட்டாய் கடை இருக்கு, அதை வாங்கிட்டு அப்புறம் நம்ம போலாம். உங்களுக்கு எப்போல்லாம் கண்டென்ட் தெரியுதோ அப்பெல்லாம் இதை வச்சு என்ன கலாக்கிறீங்களா? முதல்ல டைரக்டர் அடிக்கணும். எபிசோட் இதே பொழப்பு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், அந்த புளிப்பு மிட்டாய் மேட்டரை மட்டும் விட்டுருங்க மேடம்.